வணக்கம் யல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குச்சாய் கீரையை வச்சு நான் மிகவும் சுவையான ஒரு போண்டா செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு செஞ்சிடலாம். அருமையாக இருக்கும். டீ டைமுக்கு சாப்பிட அப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதுக்கு உண்டான பொருட்கள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். குச்சாய் கீரை ஃப்ரெண்ட்ஸ், இது வெங்காயத்தாள்னு நினச்சிக்காதீங்க. இது குச்சாய் கீரை பார்க்க வெங்காயத்தாள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வேறு குச்சாயின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். இதுக்கு உண்மையாக தமிழில் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர், இந்த கீரையோட பேர் தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லலாம். நானும் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதோட நிஜமாகவே சொல்கிறேன், இதோட பேர் தமிழ் எனக்கு தெரியாது. ஓகே, தேவையான அளவுக்கு சிறிதளவுக்கு, ரொம்ப வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவுக்கு இந்த குச்சாய் கீரை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மைதா மாவு 2 கப். ஸோ மைதா மாவை கோதுமைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். 2 கப் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக சென்னாங்கண்ணி, இது சென்னாங்கண்ணின்னு சொல்லுவோம் நம்ம வீட்டில். இது சின்ன சின்ன இறால் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இப்படி இருக்கும். இது காய வச்சது. இதில் சம்டைம் மணல் இருக்கும், அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதை எடுத்து தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். அந்த மணல் இருந்துச்சுன்னா அடியில் போயிடும். நம்ம மேலாக இந்த சென்னாங்கண்ணி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பேக்கிங் சோடா சிறிதளவு ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இல்லை, இது கொஞ்சம் தான் போடுவோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த சென்னாங்கண்ணியை மேலாவை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சென்னாங்கண்ணியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கீரையை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இதை நல்லா அலசி இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காய்ச்சி. செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ், ஜன்னல்லாம் சாத்தியாச்சு பாருங்கள், பயங்கரமாக காற்று மழை பெய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். மழை ஒரு பக்கம் பெய்யட்டும். குழுகுலுன்னு நம்ம போண்டாவை சுடு தண்ணி கரைச்சி நம்ம சாப்பிடுவோம். வெட்டி வைத்த வெங்காயத்தை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீரை ரொம்ப நீளமாக இல்லாமல் கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். கட்டையாக, அதாவது கட்டமாக இல்லை, கட்டையாக. ஒரு சிட்டிகை சோடா உப்பு, அதாவது இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் சோடா உப்பு. தேவையான அளவு உப்பு. அடுத்ததாக அரைச்சி வச்ச சென்னாங்கண்ணி அந்த வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு இறால் ஒத்துக்காது. எப்படின்னா அவங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சென்னாங்கண்ணிக்கு பதிலாக நெத்திலி கருவாடு மீன் கூட அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் பேஸ்ட்டாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு நீங்கள் போண்டாலாம் எந்த அளவுக்கு திக்காக நீங்கள் பசிவீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குச்சாய் கீரை உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வெங்காயத்தாள் கூட நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக, எந்த பிரச்சனையும் இல்லை, செம்மையாக தான் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மட்டும் இல்லை, இது சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சின்னா, இந்த போண்டா பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மழை நேரத்துக்கு டீ டைமுக்கு சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு அக்கா பிள்ளைங்களாம் வந்திருக்குறாங்க, அவங்களுக்கும் என்ஜாய் பண்ண கொடுக்க போகிறேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தொட்டுக்க நான் மயோனீஸும் கார சாஸும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானே இப்போவே இந்த கிச்சன்லேயே கொஞ்சம் தொட்டு இப்படி செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வீட்டில். சரியா? ஓகே, பாய்.